கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு கல்யாண் குமார் என்ற இளைஞன். அவன் பிறந்தது ஆந்திரானாலும் வளர்ந்தது சென்னை, வளர்த்ததும் சென்னை. இளம் வயதில் வாழ்க்கை கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தேடித் திரிந்த காலம். என்ன செய்வதென்று தெரியாத தவிப்பு, என்னவாக ஆக வேண்டும் என்ற மனக்குழப்பம். உலகமே கேள்வி புத்தகமாக தெரிந்ததே தவிர எப்படி பார்த்தாலும் பதில் மட்டும் கிடைக்கவே இல்லை. இந்த பிரச்சனை அந்த இளைஞனின் பிரச்சனை மட்டுமல்ல, அப்பவும் இப்பவும் உள்ள எல்லா இளைஞர்களும் எதிர்கொள்ளும் பிரச்சனையும் தான். இப்படி திக்கு தெரியாமல் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த நேரத்தில் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ற ஒளிவிளக்கு அவனுக்கு வழிகாட்டியது. மார்ஷல் ஆர்ட்ஸ் என்பது எல்லாரும் நினைக்கிற மாதிரி எதிராளி அடிப்பதோ வீழ்த்துவதோ அல்ல. நம்ம அகந்தையை நமக்குள்ள அடக்கி வச்சு நம்ம காலில் நம்ம நிலையாக நிற்பது. தன் ஆவேசத்தை தனக்குள் அடக்கி உடல் மனம் இரண்டையும் ஒன்றாக்கி தன் உள்ளங்கையில் கொண்டு வந்து நிறுத்துவது. தனிமையின் மன அழுத்தத்தை ஒரு நல்ல பயிற்சி மாபெரும் ஆற்றலாக மாற்றுவது போல் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கல்யாண் குமார் என்ற மனிதனை பவன் கல்யாண் என்ற மாமனிதனாக மாற்றியது. நாட்கள் நகர்ந்தது, வருடங்கள் கழிந்தது. சினிமாவில் இவன் பயணம் ஆரம்பித்தது. இவர் கற்றுக்கொண்ட இந்த மாபெரும் கலையின் பயிற்சியினால் சினிமாவில் இவரின் துணிச்சலான செயல்கள், காட்சிகள் நிஜமென உணரப்பட்டது. அந்த நிஜமும் இவரின் நேர்மையான அணுகுமுறையும் கோடான கோடி மக்கள் மனதில் இவருக்கு மாறாத இடம் கொடுத்தது. கலப்படமில்லாத இவருடைய உண்மையான முயற்சியினாலும் உழைப்பினாலும் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு கோடான கோடி மக்கள், ரசிகர்கள் இவரை தன் உயிருக்கும் மேலாக நேசித்தனர். கராட்டே, கிக் பாக்ஸிங், எஸ்கிரிமா போன்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதே ஒழுக்கத்தோடு பயிற்சியை மேற்கொண்டு அவற்றை தன் சினிமாவில் பயன்படுத்தி மக்களுக்கு அதன் மீது அதீத அபிமானத்தையும் ஈர்ப்பையும் உண்டாக்கினார். பொதுவாக சினிமாவில் காட்சிகளை மிகைப்படுத்தி ஜனரஞ்சகமாக்கி காட்டுவது நாம் அறிந்ததே. ஆனால் பவன் கல்யாண் சினிமாவிற்கு வந்த பிறகு அவர் சண்டையிடும் காட்சிகளில் உள்ள ஒழுங்கு, ஒழுக்கம், நேர்மை, உண்மை இளைஞர்களை கவர்ந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை அவர்களும் கற்றுக்கொள்ள தூண்டியது. மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லும் தத்துவம் ஒன்றுதான், கண்டினியூஸ் லேர்னிங், தொடர்ந்து கற்றுக்கொள்வது. அதனால்தான் அவர் இப்பவும் ஒரு மாணவனாக மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய தவத்திற்கும் சாதனைக்கும், பல வருடங்களாக மார்ஷல் ஆர்ட்ஸை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக செய்த முயற்சிக்கும் அடையாளமாக டிசம்பர் 30, 2025 அன்று அவருக்கு மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கப்பட்டது. இந்த மரியாதை வழங்கப்பட்டதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் பாரத தேசத்தில் ஜப்பானீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸின் வழிகாட்டி குரு புரொஃபசர் டாக்டர் சித்திகி முகமதி அவர்கள். இவர் கோல்டன் டிராகன் அமைப்பின் சார்பில் பாரத தேசத்தில் ஜப்பான் ஜூடோ பரம்பரை வளர்ச்சிக்கு முயற்சி செய்து நம் நாட்டில் மட்டுமல்ல மொத்த உலகத்திலும் உருவாக அங்கீகரிக்கப்பட்டவர். We are pronouncing Pawan Kalyan, the first umpire of
Andhra Pradesh and the Tiger of Martial Arts. கோல்டன் டிராகன் அமைப்பின் சார்பில் பவன் கல்யாண் அவர்களுக்கு டைகர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. As an honor flight, he is the first person in India being presented this. சோகோ பூடோ கான்ட்ரிகே அமைப்பின் சார்பில் ஃபிஃப்த் டான் என்ற கௌரவத்தை சோகே முரமத்சு சென்சாய் முன்னிலையில் டக்கேதா சிங்கன் சாமுராய் பரம்பரையில் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இங்க டைகர்னா வெறி இல்ல, பலம். இவன் வெறியை அடக்கி ஆளும் பலசாலி என்ற அர்த்தம். இவருக்கு நன்கு தெரியும் இந்த மரியாதை தன் மார்ஷல் ஆர்ட்ஸ் பயணத்தில் இன்னொரு புதிய அத்தியாயம் மட்டுமே என்று. இந்த கௌரவமும் அடையாளமும் அவருடைய பொறுப்பை அதிகப்படுத்தியுள்ளது என்று சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. அவருடைய நம்பிக்கை ஒன்றுதான், இந்த நாட்டினுடைய பொக்கிஷம் என்பது மலைகள், நதிகள், கனிமங்கள் மட்டுமல்ல, கனவுகளோடும் நல்ல பயிற்சிகளோடும் உருவாகின்ற இளைஞர்களும் தான். இவர்களே விகசித் பாரதத்தின் அஸ்திவாரங்கள். திடமான உடல், சீரிய சிந்தனை, துணிவான செயல் கொண்ட வீரர்களாக இளைஞர்களை தயார் செய்வதே இவர் லட்சியம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.